இது 2 hours 25 minutes ரன் டைமோட தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. பேசிக் ஸ்டோரி லைன் ஸ்பாய்லர் இல்லாம. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமான ஒரு கல்தரை அடிப்படையா வச்சு தான் நகருது. ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள், அவங்களோட வாழ்வியல் பிரச்சனைகள் மற்றும் அந்த ஊரு கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் சுத்தியே தான் ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காங்க. விமல் சார் இந்த படத்துல ஒரு யதார்த்தமான கிராமத்து வாலிபரா நடிச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கையில சடனா ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, அதுக்கு அவரோட நண்பர்களும் அந்த ஊரு மக்களும் எப்படி துணை நிற்கிறாங்கங்கிறது தான் இந்த வடம் படத்தோட முழு கதை சுருக்கம். இதுல நட்டி சாரோட கேரக்டர் தான் படத்தோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் படத்துல ஒரு நல்ல விறுவிறுப்பை கூட்டுது. ஆக்டிங் வைஸ் பார்க்க போனா விமல் சார் தன்னோட தொழிலுக்கு நல்ல நியாயம் செஞ்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு செட் ஆகிற ஒரு ரூரல் ரோல் இது. நட்டி நட்ராஜ் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மற்றும் டயலாக் டெலிவரி படத்துக்கு பெரிய பலம். டைரக்டர் கேந்திரன் முனியாசாமி இந்த படத்தை ஒரு நல்ல கிராமத்து மண்வசனையோட அழகா கூட்டு போயிருக்கிறாரு. படத்தோட காமெடி சீன்ஸ் மற்றும் இமோஷனல் டச் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. விசேஷமா படத்துல வர்ற சின்ன சின்ன கிராமத்து திராவியங்கள் மற்றும் மக்களோட பேசு வழக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இம்மன் அவர்களோட இசை பத்தி சொல்லணும்னா, பாடல்கள் கேட்க நல்லா இருந்தாலும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதாவது பிஜிஎம் சீன்ஸோட இன்டென்சிட்டியை இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணிருக்கு. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை கிராமத்தோட அழகையும் அந்த முன்னேறிய ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல அங்கங்க கொஞ்சம் லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண வைக்குது. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப ஓவர் த டாப்பா இல்லாம ஒரு கிராமத்துல நடந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி யதார்த்தமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா சொல்லணும்னா வடம் படம் ஒரு டீசென்டான ரூரல் டிராமா. நீங்க விமல் சாரோட ஃபேன்ஸா இருந்தாலோ இல்ல ஒரு நல்ல கிராமத்து கதையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ தியேட்டர்ல இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். விசேஷமா பி மற்றும் சி சென்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் இன்னும் நல்லா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் நம்மளுக்கான பெரிய மோட்டிவேஷன். அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிற வரை டேக் கேர். Thank you for watching.